எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையாக இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சகலத்துக்கும் அதிகாரம் கொண்ட ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவனமா இருக்கிற சர்வல்லமுள்ள ஆண்டவரை உயர்த்துகிறோம். வேலியடித்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிலும் உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை, மேலான இடத்தை நோக்கி வந்திருக்கிற எங்களை தேவனாகின் கர்த்தர் ஆளுகை செய்கிறீங்க. பாமக்குரோதுமை எந்த குற்ற குறை இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரை. உம்முடைய விழாவிலே குத்தப்பட்டு வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே ஆண்டவரை, அப்பா என் பாவங்கள் எல்லாம் கழுவுங்க. அந்த விழாவிலே குத்தப்பட்டு வெளியேறப்பட்ட தண்ணீரால் ஆண்டவரை எங்களை முற்றிலுமாய் நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரை. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீர் ஒருவரே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறீங்க ஆண்டவரை. எத்தனை பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறீங்க, எத்தனை பெரிய நன்மையை கொடுத்திருக்கிறீங்க. தேவ பலன் எங்களோடு இருந்து நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி. அனைவருக்கும் ஷாலோம். எல்லாம் சோகமா சொல்றீங்க ஷாலோம். ஷாலோம், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாளில் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை அன்பு செய்வதுதான் அது ஒரு பெரிய ஒரு ஆராதனை. ஆமென். நம் தேவனை அன்பு செய்கிறது போல வேற எங்கேயுமே அன்பு செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் அன்பான தேவன். சில நேரத்தில் நம்மளுடைய காரியங்கள் வேற இடத்துல ஃபோக்கஸ் போகிறதுனால, மாறாத காரியத்தை யோசிக்கிறதுனால நம்மளுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா தேவனுடைய அன்பில் நம்ம நிலைக்கும் பொழுது அந்த தேவ ஆவியானது பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுவை காலண்டையில் அழுந்த அந்த பரிமள தைலத்தை உடைத்து அந்த கால் இடத்துல பூசினார். அதே போல நம்ம இடத்துல எது விலை உயர்ந்தது? நம்மளுடைய இருதயத்தை தேவனிடத்தில் கொடுப்போம். ஆமென். நம்ம இருதயத்தை தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்கும். ஆமென். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நம்ம தேவன் செய்ய போகிற காரியம் பெரிதாகவே இருக்கும். ஆமென். நம்ம விசுவாசிக்க வேண்டும். வருஷத்தோட தலைப்பு அட்வான்ஸ் டுகெதர், ஒன்றாக நம்ம முன்னேறுவோம். ஸோ ஒன்றாக முன்னேறுவோம் என்றால் அந்த சிந்தையோடு நம்ம போகும் பொழுது நிச்சயமாகவே நம்ம ஒன்றாகவே முன்னேறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில நம்ம தேவனை சந்தோஷத்தோடு அவர் அன்பு கூறு நம்ம ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. வாருங்கள் அனைவரும் எழுந்து நிற்போமா. அவரை துதிக்க போகிறோம், அவரை போற்றி பாட போகிறோம். ஆமென். ஐசையால சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய தப்புதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் பிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். எதுக்கு? நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு. ஆமென். நம்மளை விடுதலை ஆக்குறது, நம்ம சோகத்திலிருந்து நம்மளை விடுதலைப்படுத்துறதுக்கு, கஷ்டத்திலிருந்து விடுதலைப்படுத்துறதுக்கு, துன்பத்திலிருந்தும் துயரத்திலும் விடுதலை ஆக்குறதுக்கு தான் அவர் நமக்காக மரிக்கப்பட்டார். ஆமென். அதை சுதந்திரித்துக் கொள்வோமா? அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொள்வோமா? ஆமென். ஹல்லேலூயா. இன்ற நாள்ல கூட பார்க்க போறோம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான்னு பாட போகிறோம். அந்த வெற்றியை நம்ம சுதந்திரித்து கொண்டாதான் வெற்றி நம்ம கிடைக்கும். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? விடுதலை நாயகன் என்று அவரை துதித்து பாடுவோம். Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலை கொடுத்த தேவனே உமக்கு நன்றி. Thank you, Lord. எனக்குள்ளே இருக்கிறார்,
என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார். நன்றி ஆண்டவரே. விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன அவர் அன்பின் அபிஷேகத்தார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன். Thank you Jesus. வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். Thank you Jesus. என்னோட சேர்ந்து சொல்லலாம். என்னை என்னை வல்லடைக்கு நீக்கி உங்காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்தரை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி உங்காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்தரை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர். உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர். உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் மறைவீடமே, உம்மை. என்னை என்னை பல்லடைக்கு நீக்கி உட்காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை பல்லடைக்கு நீக்கி உட்காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, அடைக்கலமே, மறைவீடமே, எங்கள் ஆதாரமே, எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை
என்னோடு சேர்ந்து பாடுங்க. பறந்து காக்கும் பட்சியை போல அவரை நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்த்திடுமே, ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்த்திடுமே, உயிர்த்தெழுந்த உன் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த உன் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர், என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர், நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 ரொபேகா, யாவே
கர்த்தருக்கு சோஸ்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? ஆமென். முதலாவது பாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கும் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னபடி எனக்கு கொஞ்சமாக தான் தமிழ் பேச தெரியும். உங்களை போல தமிழில் பேச முடியாது என்னால். இருந்தாலும் முயற்சிக்கிறேன். முடியாவிட்டால் ஆங்கிலத்தில் பேச வரும். ஆனால் சைனீஸில் மட்டும் பேசுகிற மட்டும் பயந்துடாதீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபதத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் நின்று கொண்டு இருக்கும் இந்த இடம் விசேஷமானது. ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் அல்லவர், எங்களை காக்கும் தெய்வம், நம்மளை காக்கும் தெய்வம். பரிசுத்த ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். எங்களை வழிநடத்தவும், எங்களை வழிநடத்தவும். எங்கள் மத்தியில் வந்து அசைந்தாடி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, பரிசுத்தரே. அல்லேலூயா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, Holy Spirit, come. Tooya Abhishegiyum Tooya Aviye, Anal Mootum Tooya Aviye, Abhishegiyum Tooya Aviye, Anal Mootum Tooya Aviye, Aviye, Tooya Aviye. Holy Spirit, we welcome you. Aviye, Tooya Aviye. வழி நடத்தும் தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே. ஆவியே, இயேசுவே, இயேசுவே, தூய இயேசுவே, இயேசுவே, தூய இயேசுவே. Hallelujah, hallelujah, hallelujah.
நேசிக்கிற பிதாவே, உம்மையை துதிக்கிறோம், உம்மையை வணங்குகிறோம். நீ ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், வருகிற ராஜன். ஆமென். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதியும். உமது சந்தோஷத்தையும் உமது கிருபையையும் உம்முடைய ஊற்றும் ஆண்டவரே. நிரப்பும் உமது சமாதானத்தை ஊற்றும் நிரப்பும் ஆண்டவரே. ஆசீர்வாதியும் ஆண்டவரே. உமது கண்மணியால் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை நன்றி செலுத்துகிறேன். நான் பேசும் வார்த்தை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நான் பேசுகிறது தெளிவாகவும் மெய்யாகவும் உண்மையாகவும் இருக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னையே உம்முடைய கருவையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்மையே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை வழிநடத்தவும் இந்த கூட்டத்தை நீ ஆசீர்வாதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் உட்காருங்க. ரொம்ப நன்றி. நான் பேசுகிற தமிழ் விளங்குதுங்க. நான் வந்து ஒரு சைனீஸ், மலேசியன் சைனீஸ். என் தோல் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கலாம். நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கலாம். நான் சாப்பிடும்போது, நீங்கள் சாப்பிடும்போது கையில் சாப்பிடுவீங்க. நான் சாப்பிடும்போது குச்சியை பயன்படுத்துவேன். அந்த மாதிரி பல விதமான வேறுபாடுகள். ஆனால் சிலுவையில் சிந்திய ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசுவின் பரிசுத்தமான ரத்தம், அந்த ரத்தம் நம்மைய ஒரு குடும்பத்தின் தெய்வ பிள்ளைகள் ஆக்கியது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ செய்திக்கு போவோம். என்னுடைய தலைப்பு இன்றைக்கு வந்து வாக்கிங் இன் த விஸ்டம் ஆஃப் காட். தேவனுடைய ஞானத்தில் நடப்பது. ஆமென். இது வந்து என்ன அர்த்தம் பார்ப்போமா? அந்த அர்த்தத்தை காட்டுங்க. வாட் இஸ் டிவைன் விஸ்டம்? தேவனில் வாட் இஸ் டிவைன் விஸ்டம்? தெய்வீக ஞானம் என்பது என்ன? சரி, அது அர்த்தத்தை பார்ப்போம். Divine wisdom is the wisdom that comes from God, that is the ability to understand God's will and make decisions that pleases Him. தமிழில் தெய்வீக ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஞான வருகிறது. அது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமான மற்ற நேர்மையான செயல்களை செய்ய உதவும். ஆமென். படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நான் பேசுகிறது கொஞ்சம் பொருந்திருந்து இருக்கவும். இதுவே என்னுடைய 2வது முறை இங்கே பேசுகிறது. முறை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பு, அதுவும் பாஸ்டர் ரவி தான் என்னை அழைத்தார். நன்றி பாஸ்டர். இது சொல்லுகிறது தேவனுடைய ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போனா தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. அது நம்முடைய அது அறிவல்ல, தேவன் கொடுத்த ஒரு பரிசு. நம்முடைய டிசிஷன்ஸ், நம்முடைய
டிசிஷனுங்க நம்ம செய்யும்போது அது அது வந்து நம்முடைய அதாவது அது தேவனுடைய சித்தத்தில் இருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஆமேன், ஆமேன். இருக்கு சரி. தெய்வீக ஞானம் வந்து தேவனை மகிமைப்படுத்தும். தெய்வீக ஞானம் வந்து தேவனை கனப்படுத்தும். தேவனுடைய தெய்வீக ஞானம் வந்து தேவனுடைய அன்பை காட்டும். ஆமேன். தெய்வீக ஞானத்தை நாம் நம் பயத்தோடு இருப்போம். ஆமேன். தெய்வீக ஞானம் உள்ளவன் வந்து பாவத்தை வெறுப்பான். பாவம் செய்ய அவன் செய்ய தயங்குவான். தெய்வீக ஞானம் அடைந்தவன் ஒரு பாக்கியவான். ஆமேன், ஆமேன். ஒரு வேதத்தை பார்ப்போங்க. அப்போ ப்ராவர்ப்ஸ் நீதிமொழி 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தரை பயப்படுகிறவன் ஞானத்தை அதுவே ஞானத்தின் ஆரம்பம். ஆமேன், ஆமேன். இது யோப்பு புத்தகத்தில் யோப்பு புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அவர் வந்து சாத்தானால் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டான். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டான். அவன் வந்து எல்லாத்தையும் இழைத்தான். அவனுடைய பிள்ளைகளும் செத்து போனார்கள். ஒருத்தராக செத்து போனார்கள். அவருடைய சொத்துகள் அவர் வளர்த்த அந்த அனிமல்ஸ் எல்லாம் செத்து போச்சுங்க. எல்லாத்தையும் இழைத்தான். அவனுடைய மனைவி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, யூ கர்ஸ் யுவர் காட் அண்ட் டை. எப்படின்னு சொன்னாங்க, செத்துப்போ. அந்த மாதிரி கொடூரமான வஞ்சனை அவனுக்கு. செத்துப்போ நீ. அவனோட நண்பர்கள் வந்து இது வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க. அதுவும் அவனுக்கு ஒன்றும் உதவியாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை, அவன் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை கைவிட மாட்டார். அதே தான் நம்பி அந்த விசுவாசத்தோடு வாழ்ந்து, அந்த பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்து, அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து, அவன் இறுதியில் கஷ்டங்களெல்லாம் சுமந்து, அவன் இறுதியில் ஆண்டவர் மறுபடியும் அவரை ஆசீர்வதித்து உயிர்த்தார். He raised him again. He was blessed again. 2 மடங்காக வேதம் சொல்லுகிறது. He blessed him twice. குடும்பமும் வந்தது, பிள்ளைகளும் வந்தது. கடைசியில் யோப்பு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். யோப்பு சொன்னது ஒரு வார்த்தை, 28 போடுங்க. இது படிங்க. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யோப்பு சொன்னது, மனுஷனை
நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் பயப்படுவதே ஞானம், ஞானம், பொல்லாப்பை விட்டு விட்டு விலகுவதே விலகுவதே புத்தி என்று சொன்னார். To fear the God is the beginning of wisdom, and to not do evil is understanding. அதுவே யோபு சொன்னது. ஆமென். மற்றும் நம் இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தை படிக்கிறோம். ஆண்டவர் வந்து சாலமோனுடைய கனவுல வந்து சொன்னார், நீர் விரும்பியதை என்னிடம் கேள் என்று ஆண்டவர் சொன்னார். சாலமோன் கேட்டது, சாலமோன் சொன்னது, அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொன்னார். அவர் ஒன்றும் கேட்கவில்லை, ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொன்னார். அதுதான் சாலமோன் கேட்டது. பிறகு தேவன் அதை பிரியமாய் இருந்து தேவன் சொன்னது போடுங்க அந்த வசனம். And God said to him, because you have asked this thing and have not asked yourself long life, neither have you asked riches for yourself, nor have you asked the life of your enemies, but have asked for yourself understanding to discern judgment. அவர் ஞானமுள்ள இருதயத்தை தான் கேட்டார், மற்றும் ஒன்றும் கேட்கவில்லை. ஆமென். ஆண்டவர் அவரை மாமன்னராக்கினார். புத்தகத்துக்கு படிக்கிறோம், அவர் புகழ்பெற்ற ஒரு பெரிய மன்னர் சாலமோன். அவர் கேட்டது இது ஞானம் உள்ள இருதயம். ஆமென், ஆமென். ஆனால் இந்த காலத்தில் வந்து நான் உங்களை கேட்டால், உங்களுக்கு வேண்டியதை கேளு என்று கேட்டால், பொதுவாக எனக்கு வந்து பொன்னும் பொருளும் தாரும் என்று சொல்லுவோம். இந்த சபையில் இல்லை, வேறு வெளியே. அது கேட்டால் எனக்கு பொன்னும் பொருளும் தாரும். காரணம், பணம் என்பது முக்கியம். பணம் என்பது முக்கியம். பணத்தால் எதுவும் வாங்கலாம், எதுவும் செய்யலாம். பணத்தால் வந்து பணம் இல்லாமல் இந்த இந்த கூட்டத்தை நடத்த முடியாத எவ்வளோ செலவு. பணம் முக்கியம். சிலர் சொல்லுவாங்க கேஷ் இஸ் கிங்னுவாங்க, கிங். ஆனால் பணத்தால் எதை வாங்க முடியும் என்று பார்ப்போமா? பணத்தால் எதை வாங்க முடியும், எதையே வாங்க முடியாது என்று பார்ப்போமா? போடுங்க அந்த ஸ்லைடை. We can buy everything with money. பணத்தால் ஒரு வீடை வாங்கலாம், குடும்பத்தை வாங்க முடியாது. ஒரு கட்டணம், நிறையா அழகான இதை வாங்கலாம், ஆனால் குடும்பத்தை வாங்க முடியாது. குடும்பம் என்றால் சந்தோஷம், சமாதானம், அன்பு எல்லாம் இருக்கும். என்னுடைய ஒரு ரிலேட்டிவ், அவர் பெரிய வீடு வாங்கியிருக்காரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் போவார். மற்ற நாடுகள்லாம் அவன் அம்மா வீட்டுக்கு போயிடுவார், சாப்பிட படுக்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த வீடு. பாருங்கள், அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தாலும் வீடு, குடும்பம் என்பது முக்கியம். ஆமேன். ஹோம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஹோம் ஸ்வீட் ஹோம்னு. எங்கே போனாலும் வீட்டுக்கு தான் போகணும் திரும்பி. ஆமீன். சரி, மற்றது புத்தகத்தை வாங்கலாம், ஆனால் அறிவை வாங்க முடியாது. நிறைய புத்தகம் வாங்கலாம், ஆனால் அந்த அறிவு, அந்த படித்து அதை செய்கிறோன்னா அதில் தான் பவர் இருக்குது. அது மட்டும் அது வெறும் புக் தான்.
மற்றது மூன்றாவது கடிகாரம் வாங்கலாம், நேரத்தை வாங்க முடியாது. ஆமீன். பாருங்க, நேரம் என்பது வந்து ஒரு அம்பு மாதிரிங்க. அது அது விட்டால் அது திரும்பி வராது. அது விட்டால் அது திரும்பி வராது. அந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் நன்றாக அதை பயன்படுத்துங்க. ஆமீன். மற்ற ஒன்று, மருந்து வாங்கலாம், சுகத்தை வாங்க முடியாது. மருந்து, சில பேர்கள் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சப்ளிமெண்ட். ஆனால் டாக்டரே போய் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சுகத்தை மருந்து இது மருந்து வாங்கலாம், சுகத்தை வாங்க முடியாது. மற்ற உண்டு, டைட்டில்ஸ், மரியாதை வாங்க முடியாது. பதவி வாங்கலாம். நான் வந்து சில பேர் டாத்தோ இதெல்லாம் பதவியெல்லாம், டாத்தோ கன்சிலாம் பதவிகள் வாங்கலாம், பணத்தை வச்சு வாங்கலாம். எனக்கும் ஒரு பதவி இருக்குது, டாத்தோ. அது என் பேரப்பிள்ளை கொடுத்த பதவி. அது அது யாரும் எடுக்க முடியாது. ஆனால் என் மனைவி வந்து நேனே தான். அவங்க வந்து இது தத்தின் கிடையாது. அவங்க தத்தின் கிடையாது, அவங்க நேனே தான். எனக்கு பாச சொன்னபடி எனக்கு 6 பேர பிள்ளைங்க, 3 பையனுங்க, 3 டாட்டர் இன் லா. ஆண்டவருக்கு நன்றி. ஆமேன். மற்ற ஒன்று, இது முக்கியம், இது எனக்கு பிடித்தது. இந்த பெட்டை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. உங்கள் இது கட்டிலில் வாங்கலாம், கட்டிலில் வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. நீங்கள் மைக்கேல் ஜாக்சனோட கதையை கேட்டிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன் அவர் கதையை. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ். அவர் வந்து உலகத்திலே பெரிய பாடகர், ஆடுவார், பாடுவார். அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட் உலகத்திலே. எங்கே போனாலும் தெரியும் அவரை பற்றி. நான் ஒரு முறை இந்தியா போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு வில்லேஜ் போயிருந்தேன், அங்கேயும் தெரியும். பட்டாளம் போட்டுருக்காங்க. இயேசு பற்றி தெரியுமா தெரியாது, மைக்கேல் ஜாக்சன் பட்டாளம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி. ஆனால் அவருக்கு வந்து தூக்கம் என்றால் ரொம்ப கஷ்டமாக வருமா. அவர் தூங்கவே முடியாதான். ஆரம்பத்தில் வந்து இந்த தூக்க மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். தூக்க மருந்து அதே சாப்பிட்டு இன்னும் கூட சாப்பிட்டு கடைசியில் அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அது தூங்க முடியாது. அது சாப்பிட்டாலும் தூங்க முடியாது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவருக்கு பாருங்கள். எவ்வளோ பணம், எவ்வளோ ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு, ஆனால் தூக்கம் வராது. கடைசியில் வந்து அவர் தூக்குறதுக்கு இந்த ட்ரக் கொடுப்பாங்க, இந்த மருந்து. அது வந்து ப்ரோப்போஃபோல்னு ஒரு மருந்து. அது வந்து செடேட்டிவ் இது ட்ரக். அது வந்து நீங்கள் ஆப்ரேஷன் போனால் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுப்பாங்க. அந்த மருந்து கொடுத்தா நீங்கள் தூங்கிடுங்க, மயக்கம் போட்டு தூங்கிடுங்க. ஒன்றும் நடக்கிறது தெரியாது. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு தான் தூங்க வரான் பாருங்கள். அவருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அப்போ தான் தூக்கம் வருமா. ஒரு முறை வந்து அவர் கொஞ்சம் கூட போட்டுட்டார். அவர் டாக்டரும் வெளியே போயிட்டாங்க. அவர் கொஞ்சம் கூட போட்டுட்டார் நினைக்கிறேன். அப்புறம் அவரால் எழுந்துக்கவே முடியல, அப்படியே செத்து போயிட்டார். செத்து போயிட்டார் அவர். அப்படியே செத்து போயிட்டார். தூக்கத்திலேருந்து வர முடியல, எழும்பி வர முடியல. அந்த மயக்கம் அதிலே போயிட்டார், செத்து போயிட்டார் அவர். அப்புறம் செய்தி வந்தோடனே இதெல்லாம் செய்தியில் பார்த்தேங்க. இந்த டிவியில் பார்க்கலாம், சிஎன்என்ல பார்க்கலாம். அப்போ வந்து அந்த டாக்டரை வந்து கைது செய்தாங்க.
ஒரு குற்றச்சாட்டு அந்த 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 அவரோட டாக்டருக்கு ஒரு குற்றச்சாட்டு, மர்டர் சார்ஜஸ், கொள்ளை. அவர் டாக்டர் தான், கொள்ளை. அப்புறம் வந்து மேன்ஸ்லாட்டர்னு ஒரு சார்ஜ். மேன்ஸ்லாட்டர் வந்து மர்டரும் மேன்ஸ்லாட்டரும் வித்தியாசமான சார்ஜஸுங்க. மேன்ஸ்லாட்டர் வந்து தெரியாமல் செய்வது, அந்த 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 மர்டரை தெரியாமல் செய்வது. அது ஒரு மர்டர் வந்து தெரிஞ்சு செய்வது. அவருக்கு மேன்ஸ்லாட்டர் சார்ஜஸ் வந்து அந்த டாக்டருக்கு. அவர் அப்போ வந்து கைது செய்து போலீஸார்கள் வந்து கைது செய்தாங்க. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டார். கடைசியில் நினைக்கிறேன் அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஆனால் அது தொடர்ந்து நான் படிக்கலை அந்த கதையை, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் அதில் நாம் தெரிந்து கொள்வது வந்து நாம் கட்டில வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. எவ்வளோ பாருங்கள், தூக்கம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஒரு பாக்கியமான ஒன்று வந்து தூக்கம். தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு 6 ஹவர்ஸ் தூங்கணும் அட்லீஸ்ட். ஆமேன், ஆமேன். மட்டும் உண்டு. ரத்தத்தை வாங்கலாம், வாழ்க்கை அந்த உயிரை வாங்க முடியாது. ரத்தத்தை வாங்கலாம், உயிரை வாங்க முடியாது. சில சமயத்தில் வந்து ஆப்ரேஷன் போனால் அங்கே வந்து சொல்லுவாங்க உனக்கு ரத்தம் தேவைப்படும், ஆனால் பரவாயில்ல நீ காசு கட்டுக்க, அந்த நம்ம ரத்தம் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ அந்த காசால் அந்த ரத்தம் வாங்க முடியும், ஆனால் உயிரை வாங்க முடியாது. அந்த ஆப்ரேஷனும் செத்து போகலாம், ஆனால் ரத்தத்தை வாங்கலாம் காசால். கடைசியாக இன்னும் ஒன்றுங்க, பணத்தால் செக்ஸை வாங்கலாம், ஆனால் அன்பை வாங்க முடியாது. ஆமேன், ஆமேன். ஒரு வாலிபர் வந்து ஒரு ஒரு ஓல்ட் கப்புள்ஸை பார்த்து அவங்க 2 பேரும் கை பிடிச்சி நடந்து போகிறாங்க. ஒரு ஓல்ட் கப்புள்ஸ் நடந்து போகிறாங்க. அந்த வாலிபன் அதை ரசித்து கேட்டார், அங்கிள் நீங்கள் எப்படி எவ்வளவு அன்பாய் பழகுறீங்க, இந்த வயசுலேயும் கையை பிடிச்சி போகிறீங்கன்னு. அந்த ஐயா சொன்னார், இப்போல்லாம் நம்ம பாதுகாப்பு காரணமாக தான் கை பிடிச்சிட்டு போகிறோம். அது என்னவோ, அன்பு என்பது அன்பு தான். அதை பணத்தால் வாங்க முடியாது. இறுதி வரைக்கும் அன்பாய் தான் இருப்பாங்க, அன்பு இருந்தால். ஆமேன், ஆமேன். என்னுடைய சாட்சியை சொல்லிடுறேங்க. சாட்சியை சொல்கிறீங்களா? நான் வந்து எப்படி தமிழ் பேசுகிறேன்னு உங்களுக்கு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இதுவே என்னுடைய எல்லாம் என்னை கேட்குற முதல் கேள்வி, எப்படிங்க தமிழை கற்றுக்குறீங்கன்னு. நான் சொல்லுவேன், சின்ன வயசில் நான் எஸ்டேட்டில் இருந்தேன். இப்போல்லாம் எஸ்டேட்லாம் இல்லையே, எஸ்டேட்டில் இருந்தேன். அப்போ என் பெற்றோர்கள் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சின்ன படின்னு இருக்கும்போது தமிழ் படிகளோட விளையாண்டு தமிழ் பாட்டை பாடி தமிழ் படங்களாக பார்த்து அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது அந்த தமிழை கற்றுக்கிட்டேன். ரொம்ப நேச்சராக கற்றுக்கிட்டேன். இப்போ உங்கள் பேசுகிறதுக்கு நான் விளங்குதும் அந்த மாதிரி நேச்சராக கற்றுக்கிட்டேன். ஆனால் அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்பு 16 வயசில் வந்து நான் அந்த தோட்டத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். கோலாலம்பூருக்கு வேலை செய்ய படிக்க வந்துட்டேன். திரும்பி அந்த தோட்டத்துக்கு போகவே இல்லை. ஒரு முறை போவேன், ஆனால் அது பிறகு போனதில்லை. ஆகவே நான் சுமாராக ஒரு 20-25 வருஷமாக தமிழ் தமிழே பேசலை. காரணம், வீட்டில் சைனீஸில் பேசுவோம், ஸ்கூலில் ஆஃபீஸில் இங்கிலீஷ்லையும் சைனீஸ்லாம் பேசுவோம். என் நண்பர்கள்லாம் சைனீஸ்.
தமிழே பேசலை. ஆகவே இந்த மொழியே மறந்தாச்சு. ஒரு ஒரு மொழியை 20 வருஷமாக பேசாமல் இருந்தால் உங்களுக்கு மறுபடியும் வருமா? சரியாக வருமா? வராது, உண்மை வராது. அந்த மொழியை, இந்த தமிழை நான் மறந்துட்டேன். ஆனால் என்னுடைய ரட்சிப்புக்கு பின் எனக்கு ஒரு பாரம் வந்தது. நான் தமிழ் ஊழியம் செய்யணும்னு ஒரு பாரம். ஆரம்பத்தில் நான் இது ஒரு சிந்தனை தான், அதை விட்டு நான் விட்டு போனேன். என்னை விட்டு விடு, நான் வேறு ஊழியத்தை செய்கிறேன், தமிழ் ஊழியம் என்னை கூப்பிடாதீங்க ஆண்டவர். ஆனால் அந்த சமாதானம் எனக்கு இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு இதே சபையில் பாஸ்டர் சான் வந்தார். பாஸ்டர் சான் தெரியுமா? அதுக்கு முந்தைய ஒரு பாஸ்டர் சான் வந்தார். அவர் ஒரு தமிழ் சபையை நடத்தியிருக்கிறாரு. ஒரு ஓரங்காசலி சபையை நடத்தியிருக்கார். தமிழ் சபை ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது, ஒரு தமிழ் சபையை நடத்தியிருக்காரு. அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரே உற்சாகம், என்னடா நமக்கு எவ்வளோ தெரியுது, ஒன்றுமே செய்யலையே. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு போதகர் வந்தார் சிங்கப்பூர்லேருந்து. அவர் பேசினார், இந்த இந்த உவமை பற்றி பேசினார். தாழ்ந்து பற்றிய உவமை. அந்த எஜமான் போகிறாரு, பயணத்துக்கு போகிறாரு. 3 வேலைக்காரர்கள் அழைக்கிறார். முதல் வேலைக்காரனுக்கு அவருக்கு திறமைக்கு அவர் பணத்தை கொடுத்துட்டு போகிறார். முதல் வேலைக்காரனுக்கு 5 தாளந்து, 2வது வேலைக்காரனுக்கு 2 தாளந்து. இது இந்த ஊமை மத்திய 25:14 தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் போய் வீட்டில் போய் படிச்சுக்கலாம், இந்த கதையை நானே சொல்லிடுறேன். அவர் படிங்க இந்த கதையை. அவர் திறமைக்கு தக்கதாக கொடுக்குறார் பணத்தை. அவர் வசமாய் கொடுத்துட்டு போகிறார். ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தருக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு ஒரே தாளந்து. நான் வர வரைக்கும் இதை பயன்படுத்துங்கள் சொல்லிட்டு போயிட்டார். இந்த பணத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு போயிட்டார். அந்த 5 தாளந்து உள்ளவன் மறுபடியும் 5 தாளந்து சம்பாதித்தான். அதை வைத்து 2 தாளந்து உள்ளவனது அதே 2 தாளந்து சம்பாதித்தான். ஒரே தாளந்து வைத்தவன் என்ன செஞ்சான்? அந்த காசை எடுத்து ஒரு குழியை தோண்டி புதைத்தான். அப்புறம் பிறகு எஜமான் வர்றார், கணக்கு கேட்குறார். அந்த 5 தாளந்து உள்ள எஜமானே, நீ கொடுத்த காசு இதோ, நான் மேலும் 5 தாளந்து சம்பாதித்தேன், இதோ உம்முடைய காசு. நீ எஜமான் சொன்ன, நீ நல்லவன், உண்மையான வேலைக்காரன், உத்தமன், உனக்கு இன்னும் அதிகாரத்தை தருவேன் என்று சொன்னார். அதே மாதிரி 2 தாளந்து உள்ளவனும் 2 தாளந்து சம்பாதித்து அந்த அந்த எஜமான் அவனையும் பாராட்டினான். 1 தாளந்து உள்ளவன் எஜமானே, இதோ நீ கொடுத்த காசு நான் குழியை தோண்டி புதைத்தேன், இப்போ உனக்கு கொடுத்துட்றேன், அதை ஒன்றும் செய்யலை, நீ ரொம்ப கடுமையானவன் எனக்கு தெரிஞ்சு பயந்து நான் ஒன்றும் செய்யலைன்னு. அந்த எஜமானுக்கு யாத்திரை வந்தது. நீ ஒரு சோம்பேறி, ஒன்றுமே செய்யலை, அந்த பணத்தை பேங்கில் போட்டதுனால வத்தி கடிச்சிருக்கோம், ஒன்றுமே செய்யலையே நீ ரொம்ப சோம்பேறின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த கதை கேட்கும்போது அன்றைக்கு எனக்கு ஒரு ஆழமாக இருந்தது. ஒரு அந்த 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 கதை என்னை தொட்டது. அந்த 3வது வேலைக்காரர் ஒரு குழியை தோண்டி அந்த பணத்தை புதைத்தான். நானும் அதே மாதிரி தான் செய்கிறேன். நான் குழியை தோண்டி என் திறமையை புதைத்தேன். அதே தான், நானும் ஒன்றும் செய்யலை, அவன் சொன்ன மாதிரி நானும் செய்கிறேன். அவன் காசை புதைத்தான், நான் என் டேலண்டை புதைத்தேன், ஒன்றுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு பேச வராதே, நான் எப்படி தான் செய்ய முடியும்? ஆண்டவரே, இதுவும் உன்னுடைய திருவிளையாடலா?
நான் என்ன தான் செய்வேன்? நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் எப்படியாவது தமிழை கற்றுக்கொள்ளணும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் முந்தி தமிழ் பைபிள் MTBயாக இருந்தது செமஞ்சியில். அங்கே பகுதி நேரம் இரவு நான் 2 மணி நான் இரவு 2 வருஷமாக அங்கே அந்த பார்ட் டைமாக படித்தேன் MTBIயில். நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் பாடலாம் பாடலாம் செய்ய மாட்டேன், ஓடிட்டு தான் படிக்க மட்டும் வருவேன், பாடம் செய்ய மாட்டேன், ஆனால் அந்த ஃபீயெல்லாம் கட்டிடுவேன்னு சொன்னேன். சரி வாங்கன்னுட்டாரு. ஃபீயை கட்டிடுவேன், ஆனால் பாடம் எனக்கு நேரம் இருக்காது, நான் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால எனக்கு பாடம் செய்ய நேரம் இருக்காது, ஆனால் படிக்க மட்டும் வந்துடுவேன். சரி, நாங்கள் 2 வருஷம் MTBIயில் படித்தாங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சது. மறுபடியும் என்னால் தமிழை கற்றுக்கொள்ள முடிகிறது, படிக்க முடிகிறது. நான் தமிழ் ஸ்கூல் போனதில்லை. நான் படிக்கிறதெல்லாம் என் சொந்தமாக தான் நான் கற்றுக்கொண்டேன். ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்துமா? ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். இருந்தாலும் எனக்கு நிறைய தடைகள் இருந்தன. நான் கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த காலேஜில் இருந்த அங்கே படிக்கிறவங்களாம் அந்த எல்லாம் பாஸ்டருங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க அழைப்பாங்க, எங்கள் சபைக்கு கொஞ்சம் பேசு, உன்னை சாட்சியை சொல்லு. அங்கே போய் வாரமாக கொஞ்சமாக பேசி, அப்போ ஆண்டவரின் புது வாசல்களை ஓப்பன் நியூ டோர்ஸ் டு மீ. நான் சந்திரபங்க செய்து நான் சென்னைக்கு பல முறை போனேன். சென்னைக்கு மதுரைக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ரொம்ப இது பிளஸ்ஸிங்காக இருந்தது. நான் பேசும்போது எல்லாம் கேட்பாங்க, என்ன சைனீஸ் பேசுகிறாருன்னு. ஆண்டவருக்கு நன்றி. ஆமேன், ஆமேன். ஒரு முறை நான் பிளெயினில் போகும்போது ஒரு கப்பல், ஒரு தம்பதிகள் 3 பேர் உட்காந்துருந்தோம். அவங்க 2 பேர், நான் 3 பேர் ஒரு வருஷத்தில். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம நாட்டுக்கெல்லாம் இவெல்லாம் ஏன் நம்ம நாட்டுக்கு வரான் இப்படி சொல்லிட்டாங்க. நான் அதை கேட்டு நான் சும்மா இருந்துட்டேன். அந்த அப்பா 10 வருஷம் முந்தி நான் சும்மா இருந்துட்டேன். எனக்கு பயந்தான், சும்மா இருந்துட்டேன். இப்போ யாராவது சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், அவங்களுக்கு ஜபித்திருப்பேன். ஆமேன். அந்த அப்பா எனக்கு அந்த தைரியம் இல்லை. இருந்தாலும் நான் தொடர்ந்து அங்கே போய் பேசி ஒரு வகையில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமேன், ஆமேன். சரி, எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் சங்கீதம் 103 போடுங்க. அதெல்லாம் மாற்றலையே, இதெல்லாம் படிங்க. சங்கீதம் 103:15. As for a man his days are, படிங்க. சாரி. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான். அப்புறம் தொடர்ந்து படிங்க. காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. 18. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஆமென்,
ஆமேன். இதில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது தெரியுமா? மனுஷன் வந்து அவனுடைய நாட்டில் வந்து புல் போல் அது காய்ச்சி போயிடும். அவனுடைய மகிமை, அவனுடைய செயல்கள் எல்லாம் அந்த பூக்கள் போல் அது அது போயிடும். அது இருந்த இடமும் அது இன்னும் அறியாது. இனி என்ன செய்தாலும் இருந்த இடமும் நீ அறியாது. உங்களுடைய தாத்தா பேர் யாரும் தெரியுமா? யாரும் தெரியுமா? உங்கள் தாத்தா பேர் தெரியுமா? உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் தெரியுமா? அவருடைய அப்பா பேர் தெரியுமா? தெரியாது. ஆனால் நிறைய சொத்துக்கு கொடுத்ததாலும் ஒரு காலம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அனைவருக்கு தெரியாது உங்கள் தாத்தா பேர் யார். அந்த அந்த இருந்த இடமோ அது அறியாது பாருங்க. ஆனால் வசனம் 17 படிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. பாருங்க, கர்த்தருடைய கிருபையும் அவருக்கு பயப்படுகிறவர்களும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. From everlasting to everlasting. It never ends. The blessing of the blessing of God is from everlasting to everlasting. இது நம்மளுடைய வாக்கை நம்ம சரியாக நடத்தி கொள்ளணும். அது வந்து ஆண்டவருடைய ஞானத்தில் இருக்கணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு பாஸ்டர்? எத்தனை மணிக்கு வரைக்கும்? 6 மணிக்கு வரைக்கும். பரவாயில்ல. இன்னும் ஒரு காரியம். நான் ஒரு முறை வந்து ஒரு ஃபியூனரல் சர்வீஸுக்கு போயிருந்தேன். கடைசி ஃபியூனரல் சர்வீஸ் எப்படி சொல்லுவாங்க? ஃபியூனரல் சர்வீஸ் போயிருந்தேன் தமிழ்நாடு. அங்கே வந்து அந்த நண்பர் சொன்னார், ஏதாவது பேசுங்க, நீங்கள் போய் பேசுங்கன்னு. நான் சரி நான் பேசுகிறேன். அப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் செத்தவர் வந்து என்னுடைய தெரிஞ்சவர், நல்லவர். அப்போ திடீர் என்று எனக்கு ஞாபகம் வந்தது, ஒரு சினிமா பாட்டு ஞாபகம் வந்தது. அந்த காலத்தில் நான் கேட்ட பாட்டு, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி. கேட்டிருக்கீங்களா? வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடும் வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. அந்த பாட்டு. அந்த நடிகர், அந்த பாடகர் அந்த பாட்டை பாடி ரொம்ப 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 பயத்தோடு குழப்பத்தோடு பாடுகிறான். எங்கே தான் போகிறான்னு தெரியல. செத்த பிறகு எங்கே தான் போகிறான்னு தெரியல. அந்த பயத்தில் பாடுறாரு. அந்த மாதிரி எங்கே தான் எல்லாம் விட்டு போயிட்டாங்களே, பிள்ளைங்களும் விட்டு போயிட்டாங்க, மனைவியும் விட்டு போயிட்டாங்க, நான் உண்டியாக இருக்கேன், நான் எங்கே தான் போவேன். அந்த பயத்தோடு பாடுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, John 11 அந்த வசனம் போடுங்க. இயேசு அவனை நோக்கி, படிங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். Whoever lives and believes in me will never die. Believe you this?
ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. மரித்தாலும் பிழைப்பான். நம்மலாம் அவரை நம்பி இருக்கிறவர்கள் அந்த ரட்சிப்பில் ஒரு இரத்தத்தால் நமக்கு ஆண்டவர் சொல்லார், பரலோகத்துக்கு போவோம். ஆமென். இதுவே ஆண்டவருடைய ஹிஸ் ப்ராமிஸ். ஆமென். இன்னொரு வசனம் வந்து அவர் நம்பிக்கை கைவிட மாட்டார். ஆமென். Never will I leave you, never will I forsake you. Hebrews 13:5. Okay? Amen. Amen. இன்னும் ஒரு கதையை சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு கதை. ஒரு ஃபார்மர் இருந்தார். ஃபார்மர்னா விவசாயி. ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு அவருடைய தோட்டத்தில் வந்து இது சில அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்தார். ஒரு கோழி, ஒரு மாடு, ஒரு பண்டி. ஒரு கோழி, ஒரு மாடு, ஒரு பண்டி. அந்த கோழியும் அந்த மாடும் அந்த அந்த விவசாயிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பண்டியை பார்த்தா பிடிக்காது. அந்த கோழியும் அந்த மாடு தான் பிடிக்கும். அப்போ இந்த பண்டிகைக்கு வந்து பொறாமை. என்ன, நம்ம எஜமான் வந்து உங்களை தான் ரொம்ப நேசிக்கிறாரு, என்னை பற்றி ஒன்றும் சொல்லலை, என்னை கொடுமைப்படுத்துகிறாரு, ரொம்ப ஒரு பொறாமை. அந்த கோழி சொன்னது, நாங்கள்லாம் உயிரோடு இருக்கும்போது நாம் கொடுக்குறோம். நான் முட்டையை கொடுக்குறேன், அவர் பால் அவர் பால் கொடுக்குறாரு. அந்த மாடு வந்து பால் கொடுக்குது, நான் வந்து முட்டை கொடுக்குறேன். 4 நாளாக கொடுக்குறேன். எவ்ரிடே ஐ கிவ். நீ தான் ஒன்றும் கொடுக்கலையே. நான் பண்டி சொன்னது, நான் ஒன்றும் கொடுக்கலையா, நான் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொன்னார் பண்டி. நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். அந்த கோழி சொன்னது, நீ செத்த பிறகு தானே கொடுக்குற, இப்போ ஒன்றும் கொடுக்கலையே. செத்து போன பிறகு என்ன வேணும்? நம்ம கொடுத்தா அது யாருக்கு தான் போகும் தெரியாது. சில சமயத்தில் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஆமீன். உயிரோடு இருக்கும்போது நாம் கொடுக்கணும். நாம் சேவை செய்யணும், நம் சர்வீஸை செய்யணும். ஆமீன். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த மியூசிஷியன்லாம் முன்னுக்கு வாருங்க. நான் உங்களுக்காக ஜபித்து ஒரு பாடும் பாட ஆசைப்படுகிறேன். ஆமீன். வேதம் சொல்லுகிறது, ஞானத்தில் உள்ளவன் வந்து பாக்கியவான், ஆசீர்வாதம் பெற்றவன். ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. 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 எல்லாம் எழுந்திருப்போமாக. ஹல்லேலூயா. 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 எங்களை நேசிக்கிற பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உமது ராஜ்யம் வருவதாக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்கிற போலவே இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் எங்கள் குடும்பத்திலும் செய்யப்படுவதாக.
உம்முடைய சித்தம் இந்த சபையிலும் செய்யப்படுவதாக. ஆமென். நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்ததற்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சாலமோன் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டார். தேவன் ஞானத்தை மட்டுமல்ல, மற்ற எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு தேவை தேவ ஞானம். தேவ ஞானம் நமக்கு சமாதானத்தை தரும். தேவ ஞானம் நமக்கு சுகத்தை தரும். தேவ ஞானம் பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு தரும். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஆசீர்வாதமாய் இருப்போம். நம்முடைய தாழ்ந்த திறமைகளை நம் ஆண்டவருக்கு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பூ போல தான், ஒரு நாள் அது அழிந்து இடம் தெரியாமல் போய்விடும். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உயிருள்ள நாளெல்லாம் நாம் அவளுக்காக கனி கொடுக்க வேண்டும். அதனால் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வேதம் சொல்றது யாக்கோபு 1 ஞானத்தில் குறைவுள்ளவன் தேவனை கேட்க கடவான். கைகளை வைத்து, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஞானம் தேவை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உதவி தேவை. ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம நடத்த வேண்டும். ஞானம் இல்லாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஞானம் இல்லாதனால தான் வாழ்க்கையில போராட்டம். ஞானம் இல்லாதனால தான் குடும்பத்தை நடத்த முடியல. ஞானம் இல்லாதனால தான் பொருளாதாரத்தில் பிரச்சனை. ஆனால் தேவ ஞானம் நம்ம உயர்த்தும். மனிதனுடைய ஞானத்தை தேடாதபடி தேவனுடைய ஞானத்தை இன்று இரவு தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். அவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். தேவ ஞானத்தில் நடப்போம். அப்போது நாம் சமாதானத்தோடு வாழ்வோம். பணத்தினால் எதையும் வாங்க முடியாது. தேவன் நமக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை, தூக்கத்தை எல்லாவற்றையும் தருகிறார். வீடு இருக்கும் குடும்பத்தை தேவன் தரட்டும். நல்ல வீட்டை, நல்ல வாழ்க்கை, நல்ல உறவுகளை தரட்டும். அதுதான் வாழ்க்கை இயேசு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உன் பொற்பாதம் பணிந்து ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு கிடைச்ச மன்னா, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தை ஞானத்தில் நடப்பது, தேவனை சார்ந்திருப்பது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அவ்விதமாக உங்களுடைய ஞானத்தில் வாழ உதவி செய்வீராக. வந்திருக்கிற யாவரும் சிறு பிள்ளையிலிருந்து முதியோர் வரைக்கும் எல்லாரும் மேலே உங்களுடைய கரம் அவரை ஆசீர்வதிப்பதாக. புகழும் மகிமை உமக்கு தருகிறோம். எங்களை மத்தியில் தேவ செய்தி கொண்டு வந்த பிரதர் தாமை ஆசீர்வதிங்க. இன்னுமாக தமிழர்கள் மத்தியிலே, இந்தியர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சிய வாரத்தை கொடுத்தீர். ஓ கர்த்தாவே, அவரை ஆசீர்வதியும். மனைவி பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கு ஊழியம் செய்ய பரமபிதா கனம் பண்ணுவார் என்று சொன்னீர். அவ்விதமாக அவரை தொடர்ந்து அநேக இடத்துக்கு ஆசீர்வாதமாக கொண்டு செல்வீராக. கரத்திலே எங்களை யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடைசி ஜெபத்தை கைகளை வைத்து நாம் நன்றி சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக என்று சொல்லி ஷலோம் என்ற வார்த்தை உங்கள் மேல அறிக்கையிட்டு நீங்கள் வாழாகாதபடி தலையாவீர்கள். கர்த்தர் உங்களை கீழாக்காதபடி உங்களை மேலாக்குவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில். God bless you. யாவருக்கும்